ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு நியூஸ் தான். ஆனாலும் இந்த நியூஸ் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. ஸோ நம்ம மனசு இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதாவது 2021 அக்டோபர் 27 நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் முதலியார் குப்பத்தில் ஒரு திட்டத்தை துவங்கி வச்சார். அது என்ன திட்டம்னா இல்லம் தேடி கல்வி. இந்த திட்டம் ஒரு 3-4 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டுட்டு இருந்துச்சு. கொரோனா தொற்று அப்போ ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போக முடியாது அப்படின்ற காரணத்தால் உங்கள் வீட்டுக்கே வந்து நாங்கள் பாடத்தை சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த இந்த திட்டம் தான் 1லேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆரம்பித்தோம். இப்போது இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த கொரோனா இருளிலேருந்து நம்ம பிள்ளைங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு நம்பிக்கை ஒளி தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம். ஸோ இந்த பேர் வந்து வெறும் வார்த்தை கிடையாது. அத்தனை டைம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் தன்னார்வலர்கள் எல்லாரும் இல்லம் தேடி கல்வி ஐடிகேன்னு சொல்லி. கடந்த ஒரு 4 ஆண்டுகளுக்கு மேலாக நம்மளுடைய வீட்லேயோ இல்லை நம்மளுடைய தெருக்கள்லையோ பொது கட்டிடங்கள்லையோ ஒரு பெரிய மாற்றமே வந்துச்சு அப்படின்னா அது இந்த இல்லம் தேடி கல்வியால் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் இப்போது எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படிங்கிறத விட மையங்களை மார்ச் 31ஆம் தேதியோட அதிகாரப்பூர்வமாக மூடிடலாம். இல்லம் தேடி கல்வி க்ளோஸ் ஆகுமா தொடருமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்க பதில் என்னென்னா, மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் தான் இல்லம் தேடி கல்வி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு தன்னார்வலராகவும் ஒரு கல்வியாளராகவும் அதை முன்னெடுத்த பெரிய அதிகாரிகளாகட்டும் பிள்ளைங்களாகட்டும் எல்லாருக்குமே வந்து இது மிகப்பெரிய ஒரு கஷ்டம்தான். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், ஸ்கூலுக்கே போக முடியாமல் அஆஇயை மறந்து போன குழந்தைங்க அஆஇ கற்றுக்கிற வயசில் அவங்களுக்கு ஸ்கூலே இல்லை அப்படிங்கிறப்ப பெருக்கல் வாய்ப்பாடு சொல்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு தெரியல, கற்றுக்க வேண்டிய டைமில் ஸ்கூல் மூடியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்த அந்த பிஞ்சு குழந்தைங்களுக்கு எல்லாம் ஒரு அண்ணனா ஒரு அக்காவா ஒரு ஃப்ரெண்டாக நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். வெறும் பாடம் மட்டும் நம்ம நடத்தலாங்க, நிறைய கதைகளை சொன்னோம், எப்படி கதைகளை சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு கைட் பண்ணாங்க. அதே போல் அந்தந்த ஏரியாவில் எந்த மாதிரியான விளையாட்டுகள் இருக்குது பாரம்பரியமாக அந்த விளையாட்டெல்லாம் காட்டணும். உதாரணத்துக்கு பொம்மலாட்டம் இதெல்லாம் காமிச்சு சொல்லி கொடுத்தோம். அதே போல் பாட்டு பாடினோம், பிள்ளைங்களுக்கு பிடிச்ச அந்த கார்ட்டூனை வச்சு சொல்லி கொடுத்தோம். ஸோ அந்த குழந்தை வந்து முதல்ல கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் எனக்கு இது புரியலை, நான் வந்து இதை தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும், எனக்கு வந்து இதை புரிய வைங்க அப்படின்னு கேட்டது எல்லாமே நம்ம ஐடிகேல அப்படின்னு தான் சொல்லணும். அது ஒரு கவிதை எழுதியிருந்தால் கூட அந்த கவிதையை நான் கவிதை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லக்கூடிய அந்த தைரியம் இது எல்லாமே நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ரொம்ப கஷ்டமான ஒரு சம்மை கூட ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து ஊக்கத்தை கொடுத்து முடிக்க வச்சுருக்கோம். ஸோ அதை முடிச்சிட்ட பிறகு அந்த குழந்தையோட கண்ணில் ஒரு சந்தோஷம் தெரியும் பாருங்கள். அதுக்கு அந்த அந்த ஒரு செகண்டுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்தோம், அதை புரிஞ்சுக்கிட்டு அழகாக போட்டு காட்டும் பாருங்கள், அப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. சரி, மார்ச் 31ஆம் தேதியோடு இந்த மையங்கள் வேணால் மூடிடலாம். ஆனால் நம்ம விதைச்ச அந்த விதை இருக்குது இல்லைங்களா, மாணவர்களுடைய மனசில் நிச்சயமாக அது ஆழமாக பதிஞ்சிடுச்சு. கற்றல் இடைவெளி அப்படிங்கிறது வெறும் ஒரு டேட்டா தான், அது ஒரு புள்ளி விவரம் மட்டும்தான். அது வந்து ஒரு தலைமுறையோடைய எதிர்காலம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு புள்ளி வரும். அந்த புள்ளி விவரத்தையே நம்ம வந்து சரி செஞ்சு கொடுத்துட்டோம். அதுக்கான உழைப்பை நம்ம போட்டிருக்கோம். நிச்சயமாக அது வந்து வீண் போகாது. அதே போல் இந்த திட்டத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ப்ளேஸில் நம்ம தன்னார்வலர்களை தான் சொல்லணும். ஏன்னா மாதம் ஒரு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஊக்கத்தொகைக்காக பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யாருமே பண்ணல. சில பேர் பண்ணியிருக்கலாம், ஆனால் நிறைய பேர் வெறும் அந்த ஊக்கத்தொகைக்காக பண்ணலை.
நான் படித்த கல்வி வந்து நிறைய பேருக்கு பயன்படணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நிறைய பேர் இது சொன்னாங்க. நான் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தேனே, இப்போ நான் வந்து நான் படித்த கல்வியை நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஈவன் ஸ்நாக்ஸ்லாம் கூட வீட்டிலேயே நிறைய தன்னார்வலர்கள் ப்ரிப்பேர் பண்ணி பிள்ளைங்களுக்கு பசி இல்லாமல் படிக்கட்டும்னு சொல்லியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வேலை முடித்து வந்து அவங்களும் கிளாஸ் எடுத்திருக்காங்க. வீட்டில் இருக்கிற பெண்மணிகளும் கிளாஸ் எடுத்திருக்காங்க. ப்ரைவேட்டில் வேலைக்கு போயிட்டு வந்திருந்தவங்களும் அவங்களுக்குன்னு நேரம் ஒதுக்கி கிளாஸ் எடுத்தாங்க. அதே போல் சில இடங்களில் வந்து எங்கேயுமே சொல்லிக் கொடுக்கறதுக்கான இடமே இருந்திருக்காது. அப்போ அந்த நேரத்தில் அந்த தெருவிளக்கு வெளிச்சத்தில் கூட உட்காந்து குழந்தைங்களுக்கு அழகாக சொல்லிக் கொடுத்துருக்குற அந்த அர்ப்பணிப்பு உணர்வெல்லாம் ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுதான் வந்து உண்மையான சேவை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பிள்ளைங்கள கூட்டுட்டு வர்றதுலேருந்து கூட்டிகிட்டு போய் விடுற வரைக்கும் நம்ம பொறுப்புன்னு சொல்லி அதை அவ்வளோ பொறுப்போட தன்னார்வலர்கள் எல்லாம் செஞ்சாங்க. இது எல்லாமே வந்து அந்த தாய்மை உணர்வு உள்ள ஒருத்தவங்களால தான் செய்ய முடியும். ஸோ குழந்தை பெறாமலே தாயானவர்கள் தன்னார்வலர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாம் அந்த தாய்மை உணர்வோட இந்த பிள்ளை என்னை நம்பி வந்திருக்கு, இந்த பிள்ளைய பத்திரமா கொண்டு போய் வீட்டில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக கூப்பிட்டு போய் விட்டுட்டுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சேவை செய்கிற மனப்பான்மை, அர்ப்பணிப்பு உணர்வு எவ்வளோ விஷயங்கள நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணிக்கிட்டே நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபுக்கும் வந்து செலக்ட் ஆகி போயிருக்காங்க. அது இல்லாமல் ப்ரைவேட்லேயும் நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ விஷயங்கள் சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் வரப்போ ஐடிகே தன்னார்வலர்களுக்குன்னு ஒதுக்கி கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கான சேலரியெல்லாம் கரெக்டாக கொடுத்தாங்களா, சீக்கிரமாக கொடுத்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் தான். பட் இருந்தாலும் நம்ம கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதை எக்காரணத்தை கொண்டு நம்ம வந்து மறுக்க முடியாது. இதால் எனக்கு ஒன்றுமே பயனில்லை அப்படின்னு தூக்கி போட்டுற முடியாது. ஸோ மார்ச் 31க்கு பிறகு இந்த மையங்கள் வேணால் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம அந்த சைடு நடந்து போகிறப்பையோ நம்மளை பார்க்குறப்பையோ அந்த பிள்ளைங்க ஓடி வந்து நம்ம கையை பிடிச்சி நிச்சயமாக வந்து எப்போவுமே அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கு எப்போ டவுட் வந்தாலும் நிச்சயமாக கிளியர் பண்ணுங்கள். நம்ம தான் இப்போ ஐடிகேல இல்லையே அப்படின்னு சொல்லிலாம் விட்டுட்டு போயிடாதீங்க. ஸோ பிள்ளைங்களுக்கான சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய இடத்துல நம்ம இன்னும் எந்த பெரிய ஜாபுக்கு போனாலும் நம்ம இருப்போம். ஸோ அவங்களுக்கான ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஒதுக்கி அவங்கக்கிட்ட பேசுங்க, சொல்லிக் கொடுங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஐடிகேவே இல்லைனா கூட நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஐடிகே இருந்துச்சுன்னா நம்ம அட்டண்டன்ஸ் எல்லாம் போடுவோம், ஆப்பில் வந்து இது பண்ணுவோம். ஆனால் இப்போது ஐடிகே இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அப்படி பிள்ளைங்க வராங்கனாலும் நிறைய பேர் வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு வேணால் இதை வந்து ஒரு கொள்கை முடிவு படி இந்த திட்டத்தை நிறைவு செஞ்சு விட்டுறலாம். ஆனால் கல்விங்கிறது எப்போவுமே நிறைவேறாத ஒரு பயணம். அது வந்து ஒரு தொடர் பயணம் தான். என்றைக்குமே அது முடியாது. அதனால் மையங்கள் மூடப்பட்டாலும் சரி, நம்மக்கிட்ட படித்த மாணவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்கள் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும். அந்த உதவியை உங்களோட பிள்ளைங்களுக்காக நீங்கள் செய்யுங்க. கல்வி அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு சொத்து. அதை நம்ம சரியாக செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக மனநிறைவோடு நம்ம விடைபெறலாம். இல்லம் தேடி கல்வி தந்த அந்த அழகான நினைவுகள் எல்லாம் நம்ம வாழ்நாள் முழுக்க அது இனித்து கொண்டிருக்கும். இந்த இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பளித்த அரசாங்கத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த பெற்றோர்களுக்கும் எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய அந்த அன்பு செல்வங்கள், குழந்தை செல்வங்களுக்கு மனமார்ந்த நன்றியை இந்த சமயத்தில் நம்ம தெரிவிச்சுக்குவோம். கல்வி பயணம் எப்போவுமே தொடரட்டும். நன்றி.